நான் என்ன சொல்றேன், நீ என்கிட்ட கேட்கறதுல நீ ஒரு 500 ரூபா செலவு பண்ணி படத்தை பாரு. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். பட் கமல் எஸ்டிஆர் ரெண்டு பேருமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அதை விட சூப்பர். கமல் சார் இருந்து இவ்வளோ மட்டமாக இருக்கும்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. நல்லா இல்லை. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சிம்பிளி வேஸ்ட் தான். ஒரு நெகட்டிவ் கதை சொல்லி பாசிட்டிவா முடிக்கிறதுக்கு கூட ஒரு கட்ஸ் இருக்குதுன்னா அது மணிரத்னம் சாருக்கு இருக்குடா. ஸ்பெசிஃபிக்காலாம் யாரும் இல்லை, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். சொல்லிட்டா தப்பாயிடும். அடுத்த ஷோக்கு வரவங்களாம் இருக்காங்க. ரொம்ப அடிதடி போர் இல்லாமல்லாம் அப்படி இல்லை. எனக்கு அப்படி தோணுச்சு. த்ரிஷா அதுவும் கமல்ஹாசன் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் சாவல ஒரு நடிகன் அவனை திறமையா காட்டுறான். படமே நல்லா இல்லை. எஸ்டிஆருக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப தரிசனம் செம்மையா இருந்தது. அது ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதுல்ல. பார்த்த கதை தான் இதெல்லாம். நான் மேனேஜர் பாப்பாரு கமலுக்காக வந்து பார்க்கலாம், இல்லை கமலுக்காக வந்து பார்க்கலாம். படமே அவர்தான். இல்லை கேங்ஸ்டர் தான். கமல் சார் நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே படத்துக்கு வந்து சாங்ஸ் எதிர்பார்த்து வராதிங்க. இந்த படத்துக்கு சாங்ஸே கிடையாது.